கலர் நல்லா வடிவாரு வடிவாரு ரவுண்டு தாங்க எனக்கு பேட்டரி போடுறது பேட்டரி போர்டு இது நல்லா இருக்கு பாருங்க. இது வந்து 4 இல்ல 6 இருக்கு. 6 இருக்கு. ஆனால் 250 ரூபா தான் விற்கிறாங்க. லாபம் தான் பார்த்தீங்களா? இவ்வளவும் 250 ரூபா. நல்லா இருக்கு தானே? 100 பல்ப் இருக்கு. 350 ரூபா 100 பல்ப் இருக்குது. நல்லா இருக்குது. 4 அடி உயரமானது. இது 1000 ரூபா. இது தும்பு தான். தும்பை வந்து செய்துட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா வடிவா இருக்கு. 600 ரூபா சொல்றாங்க. ரெண்டாம் குறுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அம்மாடியோ மைக்கோட சந்திச்சு நிறைய நாள். இப்போ நாங்கள் இருக்கிற கொழும்பினுடைய மிக பரபரப்பான ஒரு இடம் புறக்கோட்டையினுடைய ஒல்கோட் மாவட்டத்தில் இருக்கோம். இதிலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் 2 நிமிஷம் தூரத்தில் 2 நிமிஷம் 1 நிமிஷம் எட்டி பார்த்தா தெரிகிற தூரத்தில் இருக்கோம். நாங்கள் முதலாம் குறுக்கு தெரு, ரெண்டாம் குறுக்கு தெரு, மெயின் வீதி இந்த பிரதேசத்துக்குள்ளுக்க போகிறோம். கிறிஸ்மஸ் அதோட வருகின்ற புது வருஷம் இது எல்லாத்தையும் மையமாக வச்சு மக்கள் இப்போ வந்து பொருட்கள் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பொருட்கள் வாங்குகிற பரபரப்பான நாட்கள் இது. இன்னும் 2 நாளில் இன்றைக்கு 23ஆம் தேதி, நாளைக்கு 24, 25ஆம் தேதி கிறிஸ்மஸ். அதில் இருந்து 6 நாளில் புது வருஷம் வரப்போகுது. இந்த பரபரப்பான காலகட்டத்துக்குள்ள பொருட்கள் எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரியான பொருட்கள் விலைகள் இருக்கு, பொருட்கள் வாங்குற மக்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கு, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் இங்க இருக்கிற வார மக்கள்கிட்டையும் அதோட வியாபாரிகள்கிட்டையும் கேட்க போறோம். அப்படியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. எனவே வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் ஞாபகப்படுத்தணும். கடந்த 24 மணி நேரத்தில் 11 பேர் வாகன விபத்தினால் உயிரிழந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தமாக பார்க்கப்படுகிறது. வாகனத்தில் பயணம் செய்கிற நீங்கள் இந்த பண்டிகை காலத்தில் பொருட்கள் வாங்குறதுக்கோ அல்லது பண்டிகை காலத்தை முன்னிட்டு அது சம்பந்தமான வேலைகளுக்கு வெளியில் போகிறீங்க. வாகனத்தில் போகும்போது மிக அவதானமாக கவனமாக வாகனங்களை செலுத்துங்க. குறிப்பாக மலையகம் போகிற வாகன சாரதிகள், குறிப்பாக பயணிகள் போக்குவரத்து சாரதிகள் மிக அவதானமாக வாகனங்களை செலுத்துங்க அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறோம். எனவே இது ஒரு மிக முக்கியமான கவலைக்குரிய விஷயமாக கடந்த 24 மணி நேரத்தில் 11 பேர் வாகன விபத்தினால் உயிரிழந்திருக்காங்க. போன முறையை விட இந்த முறை இந்த பொருட்கள் நிறைய இருக்குது மார்க்கெட்டில். போன முறை ஒரு சில கடைகள் தான் இருந்தது இந்த பக்கம் பார்க்கும்போது. ஆனால் இப்போ நிறைய பொருட்கள் இந்த கிறிஸ்மஸ் தொடர்பான, புதுவசம் தொடர்பான பல டெக்கரேஷனுக்கான பொருட்கள், அதாவது சோடினை பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் தமிழில், அந்த பொருட்கள் நிறைய இருக்குது. இது எவ்வளோ உண்டு? இந்த 250 ரூபா. 6 போல இருக்குது, 6 உருளை இருக்குது, 250 ரூபா. விலைகள் சொன்னால் பரவாயில்லையா? பரவாயில்ல. ஓகே. இவர் எவ்வளவு? 250 ரூபா. இது வாங்குறவங்க இன்றைக்கே வாங்கணும், நாளைக்கெல்லாம் டைம் போயிடும். இது எவ்வளோண்ணா? பெரிய போகிறதுக்கு 650 ரூபா. இது இருக்கு 500 ரூபா. இது பெருசு வந்து 650 ரூபா, சின்னது வந்து 500 ரூபா. மற்றது இந்த இந்த ஒரு வளையம் எவ்வளவு? இந்த வளையம் இது வந்து இந்த வளையம் வந்து 300 ரூபா. நிறைய பொருட்கள் இருக்கு. இது எவ்வளோண்ணா? இது நல்லா இருக்குது. இது வந்து 750 ரூபா. 750 ரூபா. இதுவும் நல்லா தான் இருக்கு. எப்படி பொருட்கள் இந்த முறை? போன முறை மக்கள் என்ன மாதிரி வாங்குறாங்களா? குறைவு தான் சொல்லணும். போன முறை குறைவா? பார்க்கறதுக்கு மக்கள் பெருசாக நிறைய இருக்காங்களே. பெருசாக இருக்காங்க, பிஸ்னஸ் பத்தாது. கூட இருந்தாலும் வந்து வாங்குற எண்ணிக்கை குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? அது மக்கள்கிட்ட தான் கேட்கணும். மக்கள்கிட்ட தான் கேட்கணும். உண்மைதான். போலண்டு ஆக்கள் இருக்கு, ஆனா சனம் இருக்கு, ஆனா வாங்குற எண்ணிக்கை குறைவா இருக்கு. இது வந்து 150 ரூபா அந்த பேக்கெட். அப்படியே இந்த பட்டி வந்து 500 ரூபா. இது நிறைய பேர் வாங்குறாங்களா? கொஞ்சம் ஓகே இருக்கு. நிறைய அப்படியே எல்லா செட்டும் அப்படியே இருக்கா, எல்லாமே இருக்கிறபடியாக இது வாங்குறாங்க. சில வியாபாரிகள் ஓகே நல்லா இருக்கு வியாபாரம்னு சொல்கிறாங்க. சில வியாபாரிகள் இல்லை மோசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. 2 பக்கத்துக்கான கருத்துக்களும் இருக்குது. கிறிஸ்மஸ் மரங்கள் நல்லா இருக்குது பார்க்குறது. எவ்வளோண்ணா இது? எவ்வளவு? 400 ரூபாண்ணா. நல்லா இருக்குது பார்க்குறது. வடிவாக இருக்குது. லைட் பத்துமா? ஓ, லைட் பத்து. எப்படி ஓகே வாங்குறாங்களா? 400 ரூபா. நல்லா வடிவாரு. ரவுண்டு தாங்க எனக்கு. பேட்டரி போடுறது? அது பேட்டரி போர்டு ஒன்று தாங்க. 3 பேட்டரி போர்டு. அந்த பேட்டரி போடுறீங்க? சின்ன அந்த உருளை பேட்டரி 120 ரூபா தான் போகும். ஓகே. 3 பேட்டரி. சரி தாங்க. ஒன்று தாங்க. என்ன கலர்? அது 150 ரூபா. 150 ரூபா. எப்படி போகுது பிஸ்னஸ்? ஓகே நல்லா போகுதா? நல்லா போகுது. ஓகே. மலிவா கொடுத்தா வாங்குவாங்க, விலையை கொடுத்தா தான் பிரச்சனை. ஆனால் நல்லா இருக்குது. அதான் நைட்டில் பார்க்கும்போது வடிவாக இருக்கும். வாங்க இந்த பக்கம். இது வந்து சரியாக ஃபர்ஸ்ட் கோட் ஸ்ட்ரீட்டில் அந்த நடுவில் இருக்கிற சந்தியில் இருக்குது. இது எந்த ரோடு? இது
பிரின்ஸ் 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 வீதி ஆரம்பிக்கிற ஜங்ஷன் அதில் இருக்கு இந்த கடை. எல்லாமே 250 ரூபாயா? இதில் எல்லாமே 250 ரூபா தானா? இது நல்லா இருக்கு பாருங்க. இது வந்து 4 இல்லை 6 இருக்கு. 6 இருக்கு, ஆனால் 250 ரூபாய் தான் விற்கிறாங்க. லாபம் தான் பார்த்தீங்களா? நிறைய இடங்களில் விலை அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் நிறைய இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது 250 ரூபா. இது 6மே 1 2 இல்லை 6 இருக்கு. இவரும் வந்து 250 ரூபா தான். இதில் 3 பேர் இருக்காங்க அதுக்குள்ள. அதை எடுத்து காட்டுவாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது 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 வந்து இதில் 3 இருக்கு. இது 250 ரூபா. 3 250 ரூபா. அதில் ஒரு நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. ஒருங்க ஒவ்வொன்றா காட்டுறோம். வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு தேவை. நிறைய பேர் விலை கூட இது இல்லை அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பீங்க. இங்கே பாருங்க நல்லா இருக்குது. அந்த மரங்களில் கட்டுறதுக்கு இது அப்படியே பாக்ஸுக்குள்ளே இருக்குது. மணி இருக்குது. இந்த மாதிரி போலை இருக்குது. இந்த மாதிரி மணி இருக்குது. இங்கே பாருங்க இந்த மாதிரி மணி இருக்குது. இந்த மாதிரி இந்த அப்படியே உருளையே அப்படியே இருக்குது. எவ்வளவுமே 250 ரூபா. ஓகே, அது உண்டு. இன்னொரு வாங்கினோமே. இந்த இருக்குது. இந்த உருளையும் 250 ரூபா தான். இதுக்குள்ளே எத்தனை இருக்குது பாருங்கள். இவ்வளவும் 250 ரூபா. பாருங்க நல்லா இருக்குது தானே? பார்க்குறதுக்கு வடிவாக இருக்குது. அதோட இந்த 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 இன்னொரு சிவப்பு இருக்குது. வித்தியாசமான சிவப்பு இருக்குது. பொருட்கள் வாங்கினா பெட்டா பக்கம் வாங்க. பெட்டா முதலாம் குறுக்கு 2ஆம் குறுக்கு தெரு மெயின் ஸ்ட்ரீட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாங்கலாம். நிறைய பேர் வாங்குறாங்க, வாங்காமல் இல்லை. நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. ஆனால் சில வியாபாரிகள்லேயே இந்த பிஸ்னஸ் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல வடிவாக இருக்குது. இது எல்லாமே 250 ரூபா தான். இங்கேயுமே எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? எல்லாமே 250 ரூபாயா? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எல்லாமே 250 ரூபா தான். பிஸ்னஸ் அப்படி நல்லா போகுதா? கொஞ்சம் முன்முறமாக இருக்கா? அன்றைக்கு நல்லா இருக்குது. எல்லாம் 25 ரூபா உண்டு. 25 ரூபா உண்டு. நல்லா இருக்குது எல்லாமே. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் 20 ரூபா 25 ரூபா 10 ரூபா 15 ரூபா தான் விற்கிறாங்க. கிறிஸ்மஸ் இதுக்கு வந்து லைட் இருக்குது. இது வந்து இந்த லைட் 2000 ரூபா. சரியா? இந்த ரோலாக இருக்குது. நிறைய பெரிய மரங்களுக்கு போடுறதுக்கு நல்லா இருக்கும். இது 2000 ரூபா. இது வந்து 1000 ரூபா இந்த லைட். நல்லா இருக்கு. இது ஒரு கலர் தான் வரும். ஒரு தான் வரும். 1000 ரூபா. இதுல நிறைய கலர் இருக்குண்ணா. இது 1200 ரூபா. 300 பல்ப் இருக்கு. 1200 ரூபா. இது 1200 ரூபா. 300 ரூபா 400 ரூபாய்க்கும் இருக்கு. இது வந்து 300 350 ரூபா. இது 100 பல்ப் இருக்கு. 350 ரூபா 100 பல்ப் இருக்குது. நல்லா இருக்குது. 8 9 கலர் கிட்ட இருக்கு. 350 ரூபா. ஆனால் 350 ரூபாய்க்கு பரவாயில்ல, லாபம் தான். நல்லா இருக்குது. ஒவ்வொரு மரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இது ஒன்று தாங்க எனக்கு. ஒன்று தாங்க. எல்லாரும் யோசிப்பீங்க என்ன நியூஸ் சொல்லுவீங்கன்னு பார்த்தா சாமான்கள் விலையும் சாமான் வாங்குறதையும் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி. அதாவது இதை எதுக்காகன்றதுன்னா இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் பொருட்கள் வாங்குறவங்க வெளியிடங்களில் பெரிய பெரிய ஷோரூம்களில் போயிட்டு பொருட்கள் இந்த மாதிரியான டெக்கரேஷன் பொருட்கள் வாங்கும்போது எனக்கு தெரிஞ்சு பெரிய விலை இந்த 250 ரூபாய்க்கு வாங்குற இந்த பொருட்கள் எல்லாமே வந்து 600 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 600 ரூபாய்க்கு தெரியாமல் நிறைய இப்போ பெரிய பெரிய கடைகளுக்கு இன்னும் போனால் இதோட கூட இருக்கும். ஆனால் இங்கே வரும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன விலைகளில் வாங்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த பொருட்கள் எங்கே வாங்கலாம், என்ன விலைக்கு வாங்கலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. எனவே இன்றைக்கு நாளைக்கு இதான் கடைசி ஒரு ஞாயிறு, கிறிஸ்மஸுக்கு முதல் வார கடைசி ஞாயிறு. அப்படியே ஒரு வார இறுதி என்னும் போது அதிகமானவங்க பார்ப்பீங்க. நாளைக்கும் வந்து வாங்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு இந்த பிரதேசங்களில். அதனால தான் இதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம இப்போ முதலாம் குறுக்குல தெருவில் இருந்து மெயின் ஸ்ட்ரீட் மெயின் வீதிக்கு வந்திருக்கோம். மெயின் வீதி எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. கடைகளுக்கு பக்கத்தில் கடைகளுக்கு முன்னுக்கு நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்கு. ஹாய், நல்லா இருக்கீங்களா? இந்த கார் எவ்வளவு? 650 ரூபா. 600. நல்லா இருக்குது. ஒன்று தாரீங்களா? கொண்டு இது எவ்வளோ எவ்வளவு? எவ்வளவுமே 350 ரூபா இல்லை உண்டு? 450 ரூபா தான். तुमताच देसी आहे. देन कलर दिरा पार्ट्स ಕೊಂಡು போலாம். ಓ ಈಗ ಬಾಕ್ಸ್ ಗೆ ಏನೇ ಮೇಗ ಕೀದ ಮಲ್ಲಿ இது வந்து 800 ரூபா. ஆனால் 800 ரூபாய்க்கு இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நல்லா இருக்குது. இது 4 அடி உயரமானது. இது 1000 ரூபா. இது
ஆனால் 1000 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு இது லாபம் தான். 1000 ரூபாய்க்கு இது தெரிஞ்சு லாபம் தான். ஏன்டா நல்லாவும் இருக்குது, நல்ல என்ன சொல்ல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்படி பாருங்க, வளையாது. லைட்டு இதில் ஏதாவது தொங்க போடுறோன்னா அந்த எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒவ்வொரு விலைக்கு 500 ரூபாயிலிருந்து 600 ரூபா, 700 ரூபா, 800 ரூபா, 1000, 2000, 3000 எல்லா விலைக்குமே இருக்குது. இங்கே தும்பாக இருக்குது பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. நல்லா எனக்கு தும்பில் செஞ்சுருப்பாங்களா இருக்கும். தும்பை வந்து செய்துட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா வடிவாக இருக்குது. 600 ரூபா சொல்கிறாங்க. இது 550 ரூபா சொல்கிறாங்க. ஓகே ஓகே சரி, வாங்கிடுவோம். 2ஆம் குறுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அம்மாடியோ, இது முழுவதும் அதிகமான ஆடை கடைகள் இதுக்குள்ள இருக்குது. ஆடை விற்கிற கடைகள் நிறைய இருக்குது. கடைகள் மட்டுமில்லை, வீதியோரங்கள்லையும் கடைகளுக்கு முன்னுக்கு இருக்கிற சின்ன கடைகள்லையும் வந்து அதிகமான ஆடைகள் தான் இந்த 2ஆம் குறுக்கு தெருவில் இருக்கும். எப்படியான பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது? பரவாயில்ல. ஓகே, இப்போ போன முறை இந்த முறை எப்படி இருக்கு? கொஞ்சம் சுமாராக இருக்கு. குறையவும் இல்லை, கூடவும் இல்லை. காசு இல்லை. நல்லா இருக்கீங்களா? பாராவோட பேசுது. எப்படி போகுது பிஸ்னஸ்? எப்படி போகுது? நல்லா போகுது. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு இடையில என்ன வித்தியாசம் இருக்கு? மக்களுக்கு மயில்சால் இல்லை, சல்லி இல்லை, காசு இல்லை. மற்றபடி மக்கள் வராங்க. எப்படி வராங்க வந்து தெரியாது. முதமாயில பொறக்கோட்டி வந்து சாமான் கொண்டு அவசியம் ஒன்று இல்லை. எல்லாரும் சாமான் மீது எல்லாரும் நிறைஞ்சி. ஆனால் பொறக்கோட்டில் தான் அங்கேயும் சாமான் போகுது. போனாலும் இங்க இருக்க ஒரு பிசினஸ் இருக்கு தானே, அது இல்லாம போயிருக்கு. ஓகே உடுப்புகள்ல நல்லா ஓகே நல்லா இருக்கு. ஓகே, இந்த வீடியோ வந்து எப்படி இருந்ததுன்னு சொன்னா, அரசியலையும் தாண்டி அரசியல் செய்திகள் இல்லாத ஒரு வீடியோவா இருந்தது. காரணம் வந்து புது வருஷம், கிறிஸ்மஸ், இந்த மாதிரி பரபரப்பான ஒரு சூழல் வந்து கொழும்பினுடைய பல இடங்கள்ல, இலங்கையுடைய பல நகரங்கள்ல இருக்கு. கொழும்பும் அப்படிதான் இருக்கு. ஆனா கொஞ்சம் மக்களுடைய அந்த நடமாட்டம் கொஞ்சம் குறைவா இருக்கு. காரணம்னு சொன்னா, நேற்று சனிக்கிழமை, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ஒரு இந்தியோட 2 நாள் அங்கால கிறிஸ்மஸ் வரப்போகுது. நிறைய பேர் விடுமுறையில் ஊருக்கு போயிருக்காங்க. இந்த ஊருக்கு போகிற இந்த பரபரப்பு 2 நாளைக்கு முதல் இருந்தது. நேற்று நாளில் மிகப்பெரிய அளவான வாகன நெரிசல் இருந்தது. இன்றைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன், கடந்த 24 மணி நேரத்தில் 11 பேர் வாகன விபத்தால் மட்டுமே உயிரிழந்திருக்காங்க. அது இப்போ அதிகரிச்சிருக்கு 13 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இந்த கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு தரவு தேடி பார்க்கும்போது இந்த வருஷத்தில் மட்டும் வீதி விபத்துக்களால் மட்டுமே 2243 பேர் உயிரிழந்திருக்காங்க. 2243 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதோட வார வருஷம் நாமெல்லாம் வந்து விடுமுறை விரும்புகிறார்கள். அதிகமாக இப்போ என்னென்ன கேலண்டரில் என்னென்ன விடுமுறைகள் இருக்குது அப்படின்னு தேடுறார்கள். எனவே அவங்களுக்கு தான் இந்த மகிழ்ச்சியான ஒரு விஷயம். 26 பொது விடுமுறைகள் இருக்குது வார வருஷத்தில். 26 பொது விடுமுறைகள் சனி ஞாயிற்று தள்ளி கிட்டத்தட்ட 1 மாதம். அப்போ 11 மாதம்தான் வேலை நாட்களாக இருக்க போகுது. அதிகமான விடுமுறைகளை கொண்ட ஒரு வருஷமாக கூட அடுத்த வருஷம் இருக்க போகுது. அதில் ஏப்ரல் மாதத்தில் 4 நாட்கள் பொது விடுமுறை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது புது வருஷம் எல்லாம் வாரத்தால் போயா நாள் வரும், இந்த மாதிரி புது வருஷம் வரும், புது வருஷத்தில் 2 நாள் வந்துடும். இந்த மாதிரி விடுமுறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக 2025 இருக்க போகுது. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், அதோட ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.